Hi students, இந்த வீடியோவில் நாம சமச்சீர் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 7ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த சாப்டருடைய ஃபார்முலாஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நீ ஈஸியாக படிக்கிற மாதிரி ஒரு ஈஸி சிம்பிள் ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் ஆல்சோ எல்லா ஃபார்முலாஸும் படிக்காட்டியும் நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் வந்தால் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். உங்கள் புக்கில் மென்ஷன் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், always consider pi as 22/7 unless until it is mentioned. So உங்களுக்கு pi உடைய வேல்யூ questionல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. take pi equal to 3.14 னு கொடுத்தா நீங்க 3.14 னு எடுத்துக்கிட்டு தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். take pi equal to 22/7 னு கொடுத்தாலும் 22/7 நீங்க எடுத்து சால்வ் பண்ணணும். pi வேல்யூவே மென்ஷன் பண்ணல அப்படின்னா அந்த ப்ராப்ளமை நீங்க pi equal to 22/7 கன்சிடர் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். That is very important. And one more thing, the term surface area refers to total surface area. So question la உங்களுக்கு find total surface area னு கொடுத்தா நீங்க total surface area கண்டுபிடிப்பீங்க. find curved surface area னு கொடுத்தா curved surface area கண்டுபிடிப்பீங்க. just find surface area அப்படினு கொடுத்தா நீங்க எந்த surface area னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. surface area அப்படினு உங்களுக்கு questionல மென்ஷன் ஆயிருக்குனா it is referring to total surface area only. So அத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். and few important things, CSA அப்படின்னா curved surface area, அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு LSA, that means lateral surface area. and TSA னா total surface area, அதை நாம surface area, that means SA அப்படின்னு சொல்லுவோம். and V னா volume. so இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய important terms. so இப்போ நம்ம formulas என்னங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். cube shape உடைய formulas என்னங்கிறத பார்ப்போம். ஸோ கியூப் வந்து உங்களுக்கு ஸ்கொயரால் பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ஷேப்புங்கிறது நல்லா தெரியும். இப்போ இந்த எட்ஜ் வந்து நம்ம ஸ்கொயராக கன்சிடர் பண்ணிட்டா இதோட சைடு ஏன்னு வச்சுப்போம். இப்போ இந்த ஸ்கொயரோட ஏரியா நமக்கு தெரியும், அது வந்து ஏ ஸ்கொயர். இப்போ உங்களுக்கு LSA அப்படின்னா 4 சைடுடைய ஏரியான்னு அர்த்தம். அப்போ அது 4A ஸ்கொயர். தட் மீன்ஸ் 4 into A ஸ்கொயர். இதுதான் LSA ஃபார்முலா. and TSA வரப்போ total surface area. so மொத்தமா எத்தனை ஸ்கொயர் கியூப்ல இருக்கு, மொத்தமா 6 ஸ்கொயர்ஸ் சேர்ந்து தான் கியூப் ஷேப்பை நம்மளால பில்ட் பண்ண முடியும். அப்போ அது 6A ஸ்கொயர், 6 into A ஸ்கொயர்னு அர்த்தம். and வால்யூம் ஃபார்முலா ரொம்ப சிம்பிள், A into A into A. ஸோ சைடை நம்ம 3 தடவை மல்டிப்ளை பண்ணுவோம், அப்போ அது A கியூப்னு ஆயிரும். ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. இதுதான் கியூபுக்கான 3 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். கியூபாய்டுக்கு மொத்தம் 3 மெஷர்மெண்ட் இருக்கு, லென்த், பிரெத் அண்ட் ஹைட். ஸோ லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். அந்த லென்த், பிரெத், ஹைட்டை எழுதிக்கோங்க. 2 into bracket, அதுக்குள்ள நீங்க LH, அதாவது LA HE மல்டிப்ளை பண்ற வேல்யூ பிளஸ் BH மல்டிப்ளை பண்ற வேல்யூ. ஸோ இதுதான் LSA ஃபார்முலா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். நீங்க லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலாவை அப்படியே எழுதிக்கோங்க, LH plus BH, and இன்னும் ஒரு வேல்யூ மட்டும்தான் இந்த பிராக்கெட்குள்ள நீங்க எழுதணும். அதாவது மல்டிப்ளை பண்ணாம இருக்க இந்த லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணி சேர்த்துக்கணும். ஸோ TSA ஃபார்முலா இதுதான், 2 into bracket LH plus BH plus LB. இதுதான் அதோடைய ஃபார்முலா. அண்ட் வால்யூம் ரொம்ப சிம்பிள், LBH இந்த மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ண போறோம், L into B into H, or simply we will say LBH. ஸோ இதுதான் கியூபாய்டுக்கான 3 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். ஸோ கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிலிண்டரோடைய இம்பார்ட்டன்ட் மெஷர்மெண்ட்ஸ் வந்து ரேடியஸும் ஹைட்டும். உங்களுக்கு கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா இந்த கர்வாக இருக்கிற இந்த பார்ட் தான் நம்ம கர்வ் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். ஸோ கர்வாக இருக்கிறது உங்களுக்கு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். அந்த சர்க்கிளோட அவுட்டர் பார்ட் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ அதோட வேல்யூ நமக்கு 2πrன்னு தெரியும். ஸோ 2πrஐ எவ்வளோ தூரம் கன்சிடர் பண்ணுறோம், அந்த சிலிண்டரோட ஹைட்டுக்கு கன்சிடர் பண்ணுறோம், அப்போ அதை ஹெச்ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் வந்து 2πrh. அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப சிம்பிள். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா இந்த கர்வ்டு ஏரியாவும் மேலே இருக்கிற சர்க்கிளோட ஏரியாவும் கீழே இருக்கிற சர்க்கிளோட ஏரியாவும் மொத்தமாக டோட்டலாக கன்சிடர் பண்ணுறோன்னு அர்த்தம். அதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச அந்த 2πrhஐயும் அண்ட் மேலே இருக்கிற சர்க்கிள் அது πr ஸ்கொயர் அண்ட் கீழே இருக்கிற சர்க்கிள் πr ஸ்கொயர். இப்போ 2 πr ஸ்கொயர் இருக்கு, அப்போ அதை நம்ம 2πrh plus 2πr ஸ்கொயர்னு எழுதுவோம். இதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா. அண்ட் வால்யூம் ரொம்ப சிம்பிள், πr ஸ்கொயர் ஃபார்முலா, அதை ஹைட்டால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதுதான் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஃபார்முலா, தட் இஸ் πr ஸ்கொயர் h.
ஸோ சிலிண்டரோட ஃபார்முலாவும் உங்களுக்கு ஈஸியாக இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கோனுடைய கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ கோனுடைய மெஷர்மெண்ட்ஸ் இதை நம்ம ஆர்னு கன்சிடர் பண்ணிப்போம், இதை ஹெச்னு கன்சிடர் பண்ணிப்போம், அந்த ஸ்லாண்டிங்காக இருக்கிறது ஸ்லாண்ட் ஹைட் நம்ம அதை எல்னு கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப சிம்பிள். பையையும் இந்த ரேடியஸையும் இந்த எல்லையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா வந்துடும். தட் இஸ் பை ஆர் எல். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது இந்த கர்வ்டு பார்ட்டையும் அண்ட் பாட்டமில் இருக்கிற சர்க்கிளையும் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ கர்வ்டு பார்ட் ஆல்ரெடி தெரியும், அது பை ஆர் எல். பாட்டமில் இருக்கக்கூடிய சர்க்கிளோட ஏரியா தட் இஸ் பை ஆர் ஸ்கொயர். அப்போ அதை ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிடுறோம். இதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா. அண்ட் வால்யூம் ரொம்ப சிம்பிள். வால்யூம் ஆஃப் த சிலிண்டரை 3ஆல் டிவைட் பண்ணால் அதான் வால்யூம் ஆஃப் த கோன். ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் நமக்கு தெரியும் பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அதை 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அதுதான் வால்யூம் ஆஃப் த கோன். அதை உங்கள் புக்கில் ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டினாமினேட்டரில் இருக்கிற 3யை 1/3ன்னு எழுதி டைம்ஸ் பை ஆர் ஹெச்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு வால்யூம் ஆஃப் த கோன் கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த கோன் ஃபார்முலாவும் இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்பியர். ஸோ ஸ்பியர் வந்து உங்களுக்கு ஆப்வியஸாக அதுக்கு எந்த பர்டிகுலர் சைடும் கிடையாது, எந்த பர்டிகுலர் ஷேப்பும் கிடையாது. இட்ஸ் அ ஸ்பியர், இட்ஸ் அ பால். அப்படி இருக்கிறப்ப கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ரெண்டுமே ஒன்று தான். தட் இஸ் 4 பை ஆர் ஸ்கொயர், 4 பை ஆர் ஸ்கொயர். ஸோ எப்படி கேட்டாலும் நீங்கள் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ரெண்டுமே ஸ்பியருக்கு சேம் தான். வால்யூம்னு வரப்ப பை ஆர் கியூப்னு எழுதிக்கோங்க அண்ட் அதோட 4/3ங்கிற ஃப்ராக்ஷனை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ வால்யூம்ங்கிறது கியூபிக்கல் யூனிட்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்பியரோட ஃபார்முலாவில் தான் உங்களுக்கு கியூப் வரும். சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலாலையோ கோனுடைய வால்யூம் ஃபார்முலாலையோ ஆருக்கு ரேடியஸ்க்கு கியூப் வராது. அது நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் பை ஆர் கியூப்னு எழுதிட்டு அதோட 4/3ங்கிற ஃப்ராக்ஷனை மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு வால்யூம் ஃபார்முலா. So this is volume of sphere. Hemisphere வந்து ஸ்பியர் உடைய பாதி ஷேப் தான் ஹெமிஸ்பியர். அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப சிம்பிள். கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பை ஆர் ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அதுதான் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர். அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு அதே மாதிரி பை ஆர் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதிக்கோங்க, அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர். அண்ட் வால்யூம் ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் நம்ம எழுதிப்போம். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் பை ஆர் கியூப், அதோட 4/3யை மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னேன். இப்போ நமக்கு ஸ்பியருடைய வால்யூம் தேவையில்லை, ஹெமிஸ்பியரோட வால்யூம் தேவை. ஹெமிஸ்பியர் வந்து ஹாஃப் ஆஃப் ஸ்பியர். அப்போ இந்த வால்யூமை 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். ஸோ இப்போ 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப இந்த 4 2 times டிவைட் ஆகும், 2 1 time டிவைட் ஆகும். நமக்கு 2/3 பை ஆர் கியூபுங்கிற ஃபார்முலா கிடைக்கும். ஸோ இதுதான் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். ஸோ இப்படி தான் நமக்கு ஃபார்முலாஸ்லாம் கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து இந்த ஃபார்முலாஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எப்படி வருதுங்கிற ஓவரால் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னும் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, பட் அதெல்லாம் கஷ்டம் நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி தான் இந்த வீடியோ. ஸோ மெயின் இம்பார்ட்டன்ட் ஷேப்ஸ் அதோடைய ஃபார்முலாஸ் தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இதை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. நான் ஈஸியாக சொல்லி கொடுத்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி உங்களுடைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய இம்பார்ட்டன்ட் வீடியோஸ், நிறைய கான்செப்ட் ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் நிறைய ஸ்டடி பிளான்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்கமிங் வீடியோஸில் வந்துகிட்டே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டடி வெல் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.